நீ தான் 11 வருஷமா கிழிச்ச லட்சணம் தன்னை இந்தியா வந்து விஸ்வகுரு உலகத்திற்கே தலைவராக இந்தியா இருக்கிறது, அதன் தலைவராக நரேந்திர மோடி இருக்கிறார் என்று நீங்க பீத்துன பீத்துடைய நத்தீஜா தான் இது, அதனுடைய ரிசல்ட் தான் இது. நான் பார்க்குறேன் அமெரிக்காவுக்கு வந்து விசா கேட்டு நிற்கிறவங்க லைனாக நிற்கிறாங்க, இதே மாதிரி ஒரு நாள் இந்தியாவுக்கு விசா கேட்டு எல்லாரும் லைனாக நிற்பாங்க அப்படின்னு காங்கிரஸ் என்றைக்குமே தம்பட்டு அடிச்சதில்லை. இப்படி தம்பட்டு அடிச்சது மோடி. அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு மோடி போட்ட ட்விட்லேயே என்னுடைய நெருங்கிய நண்பர் ட்ரம்ப் போடுறாரு. அது எப்படி நான் விவேக் சொல்லுவார்ல, எனக்கு ஐஜே நல்லா தெரியும் பட் எனக்கு அவர் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ட்ரம்ப் ஃப்ரெண்டு இவர் சொல்லிக்கலாம், அதுக்கு அவன் சொல்லணும்ல, அந்த ஆள் சொல்லணும்ல என் ஃப்ரெண்டுன்னு. ஏன்னா ஆப்பிரிக்கா நாடுகளில் பல நாடுகள் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்குது. இது வரைக்கும் ஒரு கடனுமே தெரிவிக்கலையே, அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கலையே. நீ இந்தியா விஸ்வகுருன்னு சொல்றது இருக்கட்டும், இந்த இந்திய மக்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை எதிர்த்து நீங்க என்ன வாய் திறக்க போறீங்க? வாய் திறப்பாரா? திறந்துட்டு தான் இவர் சும்மா இருந்துருவார். அதை தான் நான் சொல்றேன். இது இந்த தேசத்தினுடைய பொருளாதார சீரழிவை காட்டுகிறது, இந்த தேசத்திற்கு அயலக தேசங்கள் காட்டக்கூடிய மரியாதையை காட்டுகிறது. குறிப்பாக அமெரிக்கா இந்தியாவின் நண்பன் என்று மோடி கட்டமைத்து வைத்த பிம்பம், இந்தியாவின் நண்பன் இல்ல என் ஃப்ரெண்டு அப்படின்னு இவர் பீத்திக்கிற பீற்றல் அது பொய்யான பீற்றல். இவரை நண்பராக ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை காட்டுகிறது. ஒரு 2 பேருக்குள்ள சண்டை இருக்கிறதுனால இப்படிதான் ஆகுது, நீங்க ஒரு டீயை குடிச்சு சரி பண்ண வேண்டியதானே அப்படின்னா, யோ ஆளுநர் அறிவில்லையா உனக்கு அப்படின்னு நீதிமன்றத்தால் கேட்க முடியாது. அவர் உதாரணத்துக்காக இதை சொல்றேன், இப்படி கேட்க முடியாது. அங்க அவருக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்குது சட்டத்துக்கு உட்பட்டு. அதனால் மட்டுமே தான் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அந்த நாட்டு அரசு திரும்ப அனுப்புது, இராணுவ விமானங்களில் அனுப்புகிறாங்க. பல்வேறு நாடுகளுக்கு அவர் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. கை விலங்கு, காலில் சங்கிலி உள்ளிட்ட விஷயங்களோடு அவர் அனுப்புகிறாரு. ஆனால் இந்தியாவுக்கு அப்படி பண்ண மாட்டார், ஏன்னா மோடியோடைய ஒரு நெருங்கிய நட்பு அவருக்கு இருக்குது, அதனால் அப்படி பண்ண மாட்டாருன்னு சொன்னாங்க. இந்தியாவுக்கும் இதே போல் கைகால்கள் கட்டப்பட்டு சங்கிலியோடு தான் அனுப்பியிருக்கிறாரு. இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுறாங்க. இது குறித்து வெளியுறவுத்துறை வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு மதியானம் வெளியுறவுத்துறை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த இருக்கிறாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா நாடுக்கும் அப்படி பண்ணுறாரு, இந்தியாவுக்கு அப்படி பண்ண மாட்டார், ஏன்னா அவர் இந்தியாவுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க? மோடிக்கு ஃப்ரெண்டு. மோடிக்கு ஃப்ரெண்டா அவர் சொல்கிறார். மோடி இதே ட்ரம்ப் தானே ஹைட்ரோக்ளோரோக்வின் தரலன்னா நான் போர் தொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் என்ன பண்ணார்? கொடுத்து அனுப்பிச்சாரு. ஃப்ரெண்டுன்னு அப்படியே பேசுவாங்க. இல்லை, அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு மோடி போட்ட ட்விட்லேயே என்னுடைய நெருங்கிய நண்பர் ட்ரம்ப் அவர் போடுறாரு. அதாவது இது எப்படி நான் விவேக் சொல்லுவார்ல, எனக்கு ஐஜே நல்லா தெரியும் பட் எனக்கு அவர் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ட்ரம்ப் ஃப்ரெண்டுன்னு இவர் சொல்லிக்கலாம், அதுக்கு அவன் சொல்லணும்ல, அந்த ஆள் சொல்லணும்ல என் ஃப்ரெண்டுன்னு. அதாவது நீங்கள் சொன்னது வந்து என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் கொலம்பியான்னு நினைக்கிறேன். அந்த நாட்டில் இருந்து இதே மாதிரி அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்னுடைய சொந்த விமானத்தை கூட நான் அனுப்புகிறேன், என் மக்களை அப்படி அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அவர் கேட்டு விலங்கில்லாமல் அனுப்பிவிட்டார். இவர் தான் தன்னை விஸ்வகுருன்னு பீத்திக்கிறார். இந்த ஜஸ்பல் சிங், ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து போய் கௌதமாலாவில் கூப்பிட்டு வந்த ஃபோட்டோ, அது வந்து இந்தியாக்காரங்க அப்படி கூப்பிட்டு வரல அப்படின்னு. பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் கூப்பிட்டு வந்து இறக்குறையே வெளியிட்டிருக்கு. 105 பேரில் ஒரு ஆள் வந்தவன் சொல்லிட்டானே ஜஸ்பால் சிங் அப்படின்னு. அவன் கொடுத்த பேட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. எங்களை எப்படி கட்டி கூப்பிட்டு வந்தாங்க, நாங்கள் வந்து கையிலையும் கால்லையும் கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக 20 லட்சம் வந்து ஒரு ஏஜென்சி கொடுத்துருந்தேன், நான் முறையாக போகிறதுக்கு தான் போனேன். அப்போ போய் நாங்கள் சிக்கிக்கிட்டேன். இங்கே முக்கியமாக அதை கவனிக்கணும். 2 விஷயத்தை வந்து நேக்கா வந்து தப்பிக்க பார்க்குறாங்க. அந்த நாட்டில் போய் சட்டவிரோதமாக குடியேறினா என்ன கொஞ்சுவாங்களா இப்படிங்கிறான் ஒரு பக்கம் ஒரு சங்கி. இன்னொரு பக்கம் வந்து சட்டவிரோதமாக குடியேறணும்னு அப்படி தானே ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ சப்ஜெக்டே அது கிடையாது, எல்லாருமே சட்டவிரோதமாக குடியேறினாங்களான்னு ஒன்று இருக்குது. நம்ம 2 கோணத்தில் இதை பார்க்கணும். இந்த சங்கிங்களுடைய இந்த தகிடு தாளத்தை வந்து 2 கோணத்தில் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, எல்லாருமே சட்டவிரோதமாக குடியேறினாங்களா ஒன்று. 2வது, இதே மாதிரி இல்லீகல் இமிகிரன்ஸ் அமெரிக்காக்காரன் எங்கேயா போய் இருந்திருக்கானா? இதை ஏன் தம்மா நான் கேட்குறேன்? நான் பார்க்குறேன் அமெரிக்காவுக்கு வந்து விசா கேட்டு நிற்கிறவங்க லைனாக நிற்கிறாங்க, இதே மாதிரி ஒரு நாள் இந்தியாவுக்கு விசா கேட்டு எல்லாரும் லைனாக நிற்பாங்க அப்படின்னு காங்கிரஸ் என்றைக்குமே தம்பட்டு அடித்ததில்லை. இப்படி தம்பட்டு அடித்தது மோடி. நான் எப்படிப்பட்ட ஒரு இடத்த கொண்டு வருவேன்னா, எல்லாரும் வந்து வரிசையில் நிற்பாங்களாம். எதுக்கு? இந்தியாவுக்கு விசா கேட்டு. நீ தான் 11 வருஷமாக கிழிச்ச லட்சணம் தன்னை இந்தியா வந்து விஸ்வகுரு உலகத்திற்கே தலைவராக இருக்கிறது என்று சொல்கிறேன், உலகத்திற்கே தலைவராக இந்தியா இருக்கிறது, அதன் தலைவராக நரேந்திர மோடி இருக்கிறார் என்று நீங்கள் பீத்துன பீத்துடைய நத்தீஜா தான் இது, அதனுடைய ரிசல்ட் தான் இது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இந்தியாவுக்கு வந்து அந்த ஜஸ்பால் சிங் சொல்கிறது ஒரு பக்கம், இதுவரை அதுக்கு சசி தரூரும் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இது வரைக்கும் டிபோர்ட் பண்ணுறது நடக்குதா இல்லைன்னா அது நடக்குது, எல்லா நாட்டிலையும் நடக்குது. கல்ஃபுக்கு போகிறாங்க, அங்கேயும் டிபோர்ட் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி பண்ணுறாங்க?
எல்லா நாட்டுடைய விதி என்ன, இன்டர்நேஷனல் லா என்ன சொல்லுது, இன்டர்நேஷனல் லாக்கு எதிரானது இது. இப்போ மோடி என்ன செய்ய போறாரு? சர்வதேச விதிகள் என்னன்னா பல்வேறு காரணங்களுக்காக, நீங்க உதாரணத்துக்கு இங்க நீங்க சொல்ற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட், மேக் இன் இந்தியா, அம்ரித் கால், இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, இதெல்லாம் உண்மையா இருந்தது அவன் ஏன் வெளிநாட்டுக்கு போறான் வேலைக்கு? இன்னைக்கு அதே மாதிரி இப்போ வெளிநாட்டுக்கு வெளியே வேலைக்கு போறவங்க, அமெரிக்காவுக்கு போறவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ 2 விஷயம் சொல்றான். இல்லீகலா அவன் போனா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. அப்போ இவன் என்ன சொல்றான், அந்த ஜஸ்பால் சிங் என்ன செய்யறான், நான் வந்து 20 லட்ச ரூபா கொடுத்துருந்தேன், ப்ராப்பராக தான் அமெரிக்காவுக்கு போனேன், அங்கே போற ஏஜென்சியால நான் வந்து ஏமாற்றப்பட்டேன். இந்த நாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அமெரிக்காக்காரன் எங்கேயாவது இந்த மாதிரி இப்போ இல்லீகலாக மாட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் ஏன் போக மாட்டானா? அவனுக்கு எல்லாமே செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இங்கே அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குதா? இப்போதான் நான் முந்தா நேற்று தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசியதை நினைவு கூற விரும்புகிறேன். மேக் இன் இந்தியா நல்ல திட்டம் தான், மோடி முயற்சி கூட பண்ணாரு நான் சொல்லுவேன், ரொம்ப நேர்மையாக பேசினார். ரிசல்ட் இல்லையே, பேர் தானே இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பிகினிங் ஆஃப் ஹிஸ் எண்ட், அவருடைய முடிவின் ஆரம்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அம்பலப்பட்டு வருகிறார் மோடி. இதான் இது காட்டுது. நீங்க என்ன ரிசல்ட்டை கொடுக்குறீங்க. அதே மாதிரி இப்போ இதில் கண்டிப்பாக அதிகப்படியாக பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று சொன்னால், அதிகமாக இதில் வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் தான் இதில் பாதிக்கப்படுவதை பார்க்குறோம். அதிகமாக இதை வக்காலத்து வாங்குறவர் யாரு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு வக்காலத்து வாங்குறவங்க, அமெரிக்காவில் போய் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து மோடியை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க, இவங்க தான் அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இந்தியா மோடிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. 7 லட்சம் பேர் அடையாளம் பண்ணி இப்போ 205 பேரை வந்து தற்சமயத்துக்கு டிபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மிச்சமுள்ள எல்லாருமே இது எப்படி பண்ண போறாங்க? மிச்சமுள்ள எல்லாருக்கும் என்ன நிலைமை வரப்போகுது? இப்போ அதுக்குள்ளேயாவது இவர் ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல. மிச்சமுள்ள நாடுகளுக்கு வந்து, ஏன்னா ஆப்பிரிக்கா நாடுகளில் பல நாடுகள் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்குது. இது வரைக்கும் ஒரு கண்டனமே தெரிவிக்கலையே, அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கலையே. நீ இந்தியா விஸ்வகுருன்னு சொல்றது இருக்கட்டும், இந்த இந்திய மக்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை எதிர்த்து நீங்க என்ன வாய் திறக்க போறீங்க? வாய் திறப்பாரா? திறந்துட்டு தான் இவர் சும்மா இருந்துருவார். அதை தான் நான் சொல்றேன். ஹைட்ரோக்ளோரோக்வினை இது வந்து இப்போ நாங்கள் வந்து இதை விவாதமாக எழுப்பணும் அப்படின்னு சொல்லி மணி தாக்கூர் அவர்கள் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. அப்போ அதையும் நம்ம பார்க்குறோம். இவ்வளோ வர வேண்டிய அவசியம் இருக்குதா? தன் மக்கள் வருவதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்க நாடுகள் கண்டனம் தெரிவிக்குது, மற்ற நாடுகள் கண்டனம் தெரிவிக்குது. அதை தெரிவித்த உடனே அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்களை வெளியிடுறாங்க. ஆனால் இவர் இவ்வளவு நடந்து இப்போ பாராளுமன்ற விவாதத்துக்கு இனிமே தான் பதில் சொல்ல போறாங்க. இப்போ வந்துகிட்டு இருக்கிற மக்களுக்கு என்ன செய்ய போறார்? அல்லது இந்த மக்கள் இங்கிருந்து அந்த நாட்டுக்கு போய் பிழைக்காத மாதிரி இந்த நாடை வந்து செல்ஃப் சஃபிஷியண்டாக நாடாக வச்சிருந்துருக்கலாம்ல. எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி நிறைய பேசுறாரு நரேந்திர மோடி. இந்தியாவிலேயே அவர் தான் அதை தான் பேசுறாரு. இந்தியாவிலேயே உலகத்திலேயே இந்தியாவில் வந்து எல்லாருக்கும் வந்து பொருளாதார தேவைகளை பூர்த்தி செஞ்சிட்டோம், குறிப்பாக வந்து வேலை வாய்ப்பு உறுதி செஞ்சிட்டோம்னா அப்போ எதுக்கு அவன் போகிறான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு? அப்போ இது நரேந்திர மோடியினுடைய பல தோல்விகளை தோல்வித்து காட்டுது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க இது இந்தியாவுக்கு ஒரு அவமானம், இந்தியர்களை கைவிலங்கிட்டு அனுப்பிட்டாங்க, இது அதுதான் ஒரு இன்டர்நேஷனல் லாவை மீறிட்டாங்க, அந்த அவமானம். அது மட்டுமல்ல, இது இந்த தேசத்தினுடைய பொருளாதார சீரழிவை காட்டுகிறது. இந்த தேசத்திற்கு அயலக தேசங்கள் காட்டக்கூடிய மரியாதையை காட்டுகிறது. குறிப்பாக அமெரிக்கா இந்தியாவின் நண்பன் என்று மோடி கட்டமைத்து வைத்த பிம்பம், இந்தியாவின் நண்பன் இல்லை என் ஃப்ரெண்டு அப்படின்னு இவர் பீத்திக்கிற பீற்றல் அது பொய்யான பீற்றல். இவரை நண்பராக ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை காட்டுகிறது. இல்லை, இப்போ இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை, அதாவது பங்களாதேஷ் உள்ளிட்டவர்கள் வந்து வெளியேற்றணும்னு சொல்லி இங்கே இருக்கிற மோடி சொல்கிறாரு. அப்போ ட்ரம்ப் செய்கிறது எப்படி ஒரு வெறுப்பாகும்? இங்கே இந்தியாவுமே அதான பண்ணுது, மோடியுமே அதான பண்ணுறாரு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது மோடி செய்தா இப்போ அதாவது சர்வதேச விதின்னு ஒன்று இருக்குது, அது அனுப்பக்கூடியவர்கள் எப்படி அனுப்பணும். இப்போ நாங்கள் வழக்காகவே இது சம்மந்தமான நிறைய வழக்கை பார்க்குறோம். பங்களாதேஷிஸ் அந்த கேஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், இலங்கைக்காரங்க இங்கேருந்து வர்றவங்க, அப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், வழக்கு முடிஞ்சாலும் இப்போ அவங்க இல்லீகலாக இருக்கிறாங்கன்னா பிடிச்சி சிறையில் வச்சுருவாங்க. சிறையில் வச்சு வழக்கு முடியுது அப்படின்னு சொன்னால் அவங்கள கேம்புக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அவங்களை டிபோர்ட் பண்ணுவாங்க. எப்படி முறையா? அது இங்கே பின்பற்றப்பட்டதா? அதுதான் இந்தியாவுக்கு அவமானம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இவ்வளவு பேர் இந்தியாவிலிருந்து அங்கே போயிருக்காங்க, கொஞ்சம் சங்கிங்க இப்படி பேசுகிறாங்க, மிச்ச சங்கிங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பாவம் கஷ்டப்பட்டு போனாங்க. அப்போ அதே தானே பங்களாதேஷ் இங்கே வந்து இருக்கிறவனுக்கும் அவன் என்னத்தை நாடி வந்துட்டான், இங்கே இந்தியாவில் குண்டு வைக்க வந்தான் அவன். அப்படி பார்த்தா உண்மையிலேயே பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு குண்டு வைக்க வந்தவன்லாம் யார் அப்படின்னு சொன்னால், காந்தி படுகொலை செய்யப்படுறதுக்கு 10 நாளைக்கு முன்னால் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு வந்து குண்டு வச்சவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். அதில் காந்தி தப்பிச்சிட்டார் ஈவினிங் ப்ரேயரில். ஆனால் 10 நாளைக்கு முன்னால் குண்டு வச்சானுங்க. அவனுங்க தான் இமிகிரன்ஸ் நியாயமாக பார்த்தா. அப்படி பேர் அவனுங்க வேணா பண்ணியிருக்கானுங்க. தவிர மற்ற சும்மா இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை பரப்புவதற்கு, இஸ்லாமிய வெறுப்பை கக்குவதற்கு பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்துட்டான். பார்த்தீங்களா, இந்தியாவில் வந்து பிச்சை எடுக்கிறான் அப்படி. நீ ஏன் போய் அங்கே பிச்சை எடுக்கிற? நம்ம தேசத்தில் எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது, நம்ம தேசத்துக்கு உள்ளே வரும் நீ இவ்வளோ கேவலமாக பேசும்போது அவன் உங்களை எவ்வளோ கேவலமாக பேசுவோம். அதுக்கு காரணம் யார்? அப்போ எல்லாத்துக்கும் ஒரே நிலைப்பாடு எடுக்கணும்ல. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு போய் இந்தியாவிலிருந்து பிழைக்க போனவன் பாவம், இதே வேற நாட்டிலிருந்து உள்ளே வந்தவன், எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு எடுக்கணும். ஒரே நிலைப்பாடு எடுத்து மனிதாபிமானத்தோடு அவர்களை நடத்தி, அவர் சட்டவிரோத குடியேறி என்றால்
அவரை கண்ணியத்தோடு அங்கே அனுப்புவதுதான் சரியே தவிர அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த விஷயத்தில் மோடி என்ன நிலைப்பாடு எடுப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ கை விலங்கு கால் விலங்கு ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. என்ன மாதிரியான நிலைப்பாடு, ஒரு கண்டனம் தெரிவிப்பாரா? என்ன மாதிரியான என்ன பண்ணுவார்னா, அந்த விவேக் ஒரு படத்தில் போய் இப்படி காலம் அமுக்குவார்ல, அந்த மாதிரி தான் அமுக்குவார். அவர் என்ன செஞ்சிருவாரு, பேசிடுவாரா? அதுவும் இந்த கிறுக்கனை எதிர்த்து, யாரு ட்ரம்ப் எதிர்த்து பேசிடுவாரா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நேற்று வந்து திடீர்னு நாங்கள் வந்து காசாவை நாங்கள் கையில் எடுப்போம், கையில் எடுத்து குடியேற்றுவோம், பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறான். அந்த கட்டமைப்பு சீரழிஞ்சிருக்கு, அதனால அங்கே இருக்க மக்கள் வேற நீ கையகப்படுத்துற. நீ ஏன் போய் உன் பக்கத்தில் உட்காந்துருக்கான் பாரு ஒருத்தன், அவனை சொல்லி போற நிறுத்தியா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. போற நிறுத்தியா, அந்த மக்கள் அவங்களே பார்த்துக்குவாங்க அவங்கள. அதுக்கு ஹமாஸ் வந்து அறிக்கை கொடுத்துருக்குல்ல, நீ யாரையா எங்களை இது பண்ணுறது, எங்களுடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எங்களுடைய உயிர் தியாகிகளை நீ கேவலப்படுத்துற அப்படின்னு சொல்லி ஹமாஸ்க்கு அறிக்கை கொடுத்துருக்கு. அது மாதிரி தாங்க மனசுக்கு பட்டதெல்லாம் உளர்ற இருக்கு. அந்த ஆள்கிட்ட போய் தான் சொன்னேன், ஹைட்ரோக்ளோரோக்வினை வந்து முறைப்படியே கேட்கல அந்த ஆள் இந்தியா கிட்ட. கொடுக்குறியா, என்ன கொடுக்கலாம் போகிறது கொடுப்பேன் அப்படின்னு ஒரு கொடுத்துட்டாரு. ஐயா நீ எதுக்கே டென்ஷனாக வரீங்க, அந்த கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தால் தான் நரேந்திர மோடி. பார்ப்போமே இன்னைக்கு என்னதான் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படின்னு கூட நம்ம அடுத்த அமர்வில் கூட இதை நம்ம பேசும்போது இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவார்னு நினச்சோம், அப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். கண்டிப்பாக என்ன அவருக்கு அடித்த மாதிரி இருக்கணும், வலிச்ச மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தடவி விடுவார். தம்பி பார்த்து, ஏன்னா வலிக்கும்னு வடிவேல் சொல்கிற மாதிரி தான் அவருடைய ஒரு பூச்சி வந்து இதில் இருக்குன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ ஆர்.என். ரவிக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் கொடுக்க மாட்டார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு வழக்கு போட்டிருந்தாங்க. நீதிபதிகள் வந்து ஏன் இவ்வளோ காலம் தாழ்த்துறீங்க, நீங்கள் மௌனமாக இருந்தால் தமிழ்நாடு அரசுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு 24 மணி நேரத்தில் நீங்கள் தமிழ்நாடு அரசோட கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நேற்று உச்சநீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு வந்த பொழுது அது ரொம்ப அருமையாக விவாதிக்கப்பட்டது. ஆளுநர் ரவி அவர்கள் ஆர்டிகிள் 200 பற்றி வழக்கறிஞர்கள் வந்து அபிஷேக் மனு சிங்வி, அதே மாதிரி ரோஹத்கி, அதே மாதிரி வில்சன் அவர்கள்லாம் ஆர்கியூ பண்ணதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிஞ்சு. அப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 200 படி ஒரு கவர்னரிடத்திலே ஒரு பில் ரெஃபர் செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், சட்டமன்றத்திலிருந்து அது அவருக்கு அனுப்பப்படுகிறது என்று சொன்னால், அவருடன் என்ன பண்ணணும், ஒன்று அவர் ஒப்புதல் கொடுக்கணும், இல்லை அந்த ஒப்புதலை அவர் நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்னென்னா மீண்டும் வந்து சட்டமன்றத்துக்கே அதை அனுப்பணும். அது எப்போ அப்படின்னா, அதில் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக எதுவும் இருப்பதாக அவர் கருதினால் அனுப்பணும். அது அனுப்பப்பட்டவுடன் அதில் இருக்கக்கூடிய கூறுகளை மீண்டும் சீராய்வு செய்து ரீஎனாக்ட் பண்ணி பில்லை திரும்ப தமிழ்நாடு ஸ்டேட் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும். இதான் முக்கியமான பாயிண்ட். மூணாவது, அவர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறதுல என்ன, இந்த மேட்டர் அவர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப முடியாது, ஆனால் அவர் அனுப்புறாரு. அதான் இங்கே சப்ஜெக்ட். என்ன அப்படின்னா, இந்த சப்ஜெக்டை வந்து இந்த சட்டங்களில் இப்போ இவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிற இந்த 10 பில்ஸ் இவர் வந்து கிடப்பில் போட்டது, சிறைவாசிகள் விடுதலை சப்ஜெக்டோ அல்லது வந்து இந்த கேம்பிளிங் சம்மந்தமான இதோ, அது மாதிரி வந்து சர்ச் கமிட்டி அமைக்கிறது சம்மந்தமான பில்ஸோ, அதே மாதிரி இவரை சான்சலராக நீக்கிறது சம்மந்தமாக உள்ள பில்லோ, இதுக்கெல்லாமே வந்து இவர் இந்த பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது நியாயமே இல்லாது. அதை தான் அவங்க பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கு ஜனாதிபதிக்கு எப்போ இவர் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னால், அந்த 3வது விதியை பயன்படுத்தி இவர் ஜனாதிபதிக்கு எப்போ அனுப்பலாம் அப்படின்னு சொன்னால், கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் ஆஃப் அ ஸ்டேட் ஹைகோர்ட், ஒரு மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட பவர்ஸை, அவங்களுடைய அதிகாரத்தை தகர்க்கக்கூடிய வகையில் அது இருக்குமே ஆனால், ஒரு மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட அதிகாரத்தை தகர்க்கக்கூடிய வகையிலே அப்படி இயற்றப்பட்ட சட்டங்கள் இருக்குமே ஆனால் மட்டும் அவர் அந்த பில்ஸை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். இங்கே அப்படி என்ன நடந்துச்சு, அங்கே எதுவுமே இல்லை. அப்போ இவர் ஆர்டிகல் 200க்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் நீதிமன்றத்திலே வாதம் வைக்கப்படுது. அதே மாதிரி கவர்னர் ஒரு சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஆக்ட் பண்ண முடியாது. இஸ் நாட் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர். இது முந்தைய வழக்குகள்லேயே வந்து அவர் வந்து ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவாக நடக்கக்கூடாதுன்னு சந்திரசூட் இருக்கும்போதே சொல்லியிருக்கார். அதே மாதிரி அம்பேத்கர் அவர்கள் சொன்னதையும் மேற்கோள் காட்டி நேற்று நீதிமன்றத்தில் சொல்லப்படும். அம்பேத்கர் சொல்லியிருந்தாரு, there cannot be 2 swords in the same scabbard அப்படின்னு சிங்வி சொன்னார். ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. அவர் தான் சீஃப் மினிஸ்டர், அவர் தான் எலெக்டட் பவர் உள்ளவர். நீங்கள் வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 3ல் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒன்று அவர் ஒப்புதல் தந்திருக்கணும், 2வது அந்த அவர் ஒப்புதல் தரலை, நான் திருப்பி அனுப்புறேன்னு அரசுக்கு அனுப்புறாரு சில பில்ஸ். அப்போ அந்த பில்ஸை ரீஎனாக்ட் பண்ணி அனுப்புறாங்க. ரீஎனாக்ட் பண்ணி அனுப்பின பில்லை அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவர் உடனே அதை சரி செஞ்சிருக்கணும்.
அதில் வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு கேள்வி கேட்டுச்சு. என்ன கேள்வி அப்படின்னா, அப்படி நீங்கள் திருப்பி அனுப்புறீங்க இல்லையா, அப்படி திருப்பி அனுப்பும் பொழுது அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன பண்ணுறது, ஒரு புரிதலுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் why is the governor unable to take decision and why is he referring to the president of the country, we would like to understand அப்படின்னு கேட்குறாங்க. நீதிமன்றம் கேட்கும்போது அவர் வந்து சிங்கி கேட்குறாரு, he is creating a new constitution for himself. அதாவது அவர் தனக்கென்று ஒரு புது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிக்கிறாரு. கவர்னர் ஆர்.என். ரவி செய்யக்கூடிய செயல்களால் தமிழ்நாடு அவமானப்பட்டு நிற்கிறது. அதான் உண்மை. இது என்ன, இந்த எல்லா இடத்துலையும் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறது யாரு? தமிழ்நாடு கவர்னர்ப்பா. அப்படின்னா நம்ம பேரும் சேர்ந்து வருதாங்க. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட அடிச்சாட்டியத்தை இந்த ஆளுநர் செய்து வருகிறார். அப்போ ரோத்கி கிட்ட வந்து நீதிபதி கேட்கிறார், ஜஸ்டிஸ் பரித்வாலா கேட்கிறார், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்புறார், அதை ரீஆக்ட் பண்றாங்க. ஆனா கவர்னருக்கு அது திருப்தி இல்லை. அகைன் இந்த கூறுகளை எல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அப்படிதான் அது கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அப்படி கொடுக்குறாரு, நீங்களும் ரீஆக்ட் பண்ணி அனுப்புறீங்க. அப்போ அதை கவர்னர் ஏற்றுக்கலன்னா என்ன செய்யறது, ஒரு புரிதலுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு நீதிபதி கேட்கும்போது முகுல் ரோத்கி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, he has no choice. Suppose he says the whole bill is unconstitutional or parts require a review. மொத்த பில்லுமே அன்கான்ஸ்டியூஷன் சொல்றாரு, இல்லை ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் அதில் வந்து அன்கான்ஸ்டியூஷன் சொல்றாருன்னு வைங்களேன், அதை ஒரு மெசேஜாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாரு. இப்போ அதை ஹவுஸ் எடுத்துக்கிட்டு அந்த மெசேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, அந்த அவருடைய கருத்தை அக்செப்ட் பண்ணுது ஹவுஸ், அல்லனா அமெண்ட் பண்ணுது. அவர் சொல்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு அதை அமெண்ட் பண்ணுது. அப்படி அமெண்ட் பண்ணி இப்படி பண்ணி அனுப்பும் பொழுது இதை என்டையர் ஹவுஸுக்கே வந்து தான் திரும்பி போகுது. ஏற்கனவே ஒரு சட்டத்தை வந்து சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி இவ்வளோ பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவ்வளோ பேரும் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அதை வந்து அலசி ஆராய்ச்சி தான் அவருக்கு அனுப்புகிறாங்க. அதில் இவர் ஒற்றை நபர் என்ன செய்கிறாருன்னா, அது தப்பு இருக்குன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறார். சரி, அவருக்காக அதை ஏற்று அதை சரி செஞ்சு திருப்பி அனுப்பினாலும் அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், கோடிக்கணக்கான மக்கள் இத்தனை டெலிகேட்ஸ் எல்லாரும் தங்களுடைய பணியை செய்த போதும் கூட 1% நான் ஹை ஆஃபீஸை ஹோல்ட் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நபர் அதை ஏற்பதில் சரியில்லை என்பதனால தான் கான்ஸ்டியூஷன் 200 அப்படி இருக்கு. ஒரு முறை நீங்க சொல்லலாம், அதை அகைன் வந்து ரீஎனாக்ட் பண்ணி அனுப்பிட்டா அதை ஏற்றுக்கொள்வதை தவிர he has no choice. அதுதான் சட்டம் சொல்லுது. அதை ஆளுநர் செய்ய தவறிவிட்டார். இல்லை, ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையேயான மோதலால் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இருவரும் வந்து பேசி சரி செஞ்சு தானே நீதிமன்றம் சொல்லுது. இது எப்படி இருக்குன்னாங்க, ஒரு ஸ்கூல் பையனை அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஹெட்மாஸ்டர் வந்து கண்டிக்கிறார். ஒரு எல்கேஜி பையனை ஹெட்மாஸ்டர் கண்டிக்கிறார் தன்னுடைய கடமையை செய்யலன்னு. அப்போ நீங்கள் அதை போய் நின்று பார்க்குறீங்க, உங்கள் 2 பேர் பிரச்சனையால ஸ்கூலுக்கே இங்கே அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த பையன் அப்படி சொல்லலையே, நீ இதை செட்டில் பண்ணுன்னு கவர்னர் தான் அட்வைஸ் பண்ணுது. கவர்னர் அட்வைஸ் பண்ணுது. ஆனால் வந்து அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையான பிரச்சனையால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை யார் புரிஞ்சுக்கணும், அதான சப்ஜெக்ட். அதுக்காக தான் சொல்றேன், இங்க ஹெட்மாஸ்டர் அந்தஸ்துல சீஃப் மினிஸ்டர் நிக்கிறாரு, ஒரு எல்கேஜி பையன் அந்தஸ்துல கவர்னர் நிக்கிறார். இது இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த பையன் தான் சொல் பேச்சை கேட்டு நடக்கணும். ஹெட்மாஸ்டர் மாத்திக்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த பையன் மாத்திக்கிட்டு நடந்தா மட்டும்தான் இதுல தீர்வு காண முடியும். நான் சரிப்பா, அதனால எல்கேஜி பையன் சொல்ற மாதிரி அவர் மாறிட முடியுமா? நீங்க என்ன மாதிரியே விரல சூப்புங்க, என்ன மாதிரியே குளிக்காம வாங்க, என்ன மாதிரியே பொருளுங்க கீழே அப்படின்னு அவன் கேட்பானா? அவர் சொல்றதானே இவன் கேட்டு, ஐ மீன் அந்த எல்கேஜி பையன் கேட்டாகணும், அவர் சொல்றது தானே இவர் கேட்டாகணும். அப்படி கேட்டாதான் அதுக்கு தீர்வு காண முடியும். அதையும் ஒரு படி மேல போய் சொல்லுதே உச்சநீதிமன்றம். ஒரு டீயை குடிச்சு அதை நீங்க செட்டில் பண்ண வேண்டியதானே அப்படின்னா அதுக்கும் பதில் தந்தாரு இவர் வில்சன் அவர். அதுக்கும் நாங்க கடந்த காலங்கள் அதுக்கும் நாங்க இறங்கி போயிட்டோம், எவ்வளவோ அதுக்கான சூழ்நிலைகளை நாங்க பண்ணி பார்த்துட்டோம். அப்ப சட்டப்படி என்னன்னா, கவர்னர் ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட்டுக்கு இதை அனுப்பக்கூடாது நியாயமா. ஏன்னா எப்போ அனுப்பலாம் அப்படின்னா, ஒரு மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட அதிகாரத்தை மீறக்கூடிய வகையில் அதை உடைக்கக்கூடிய வகையில் ஒரு சட்டம் ஒரு பில் இருக்குமே, ஆனால் அப்போ மட்டும் தான் பிரசிடென்ட் அனுப்பணும். அப்படின்னும் போதே அவர் பிரசிடென்ட் அனுப்பினதே தப்பு. நான் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு காரணம் சொல்றாரு, நான் அனுப்பியிருக்கிறேன், அது தப்பு. செகண்ட் பாயிண்ட்ல வந்து ரீஎனாக்ட் பண்ணிட்டா அந்த பில் அவர் உடனே அதுக்கான கன்சென்ட் அவர் கொடுக்கணும். கொடுக்காம மீண்டும் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு ஜட்ஜே கேட்கிறார், மீண்டும் திருப்தி இல்லைன்னு என்ன பண்றது? அப்படி அவர் திருப்தி இல்லைன்னு சொல்லவே முடியாது, அவருக்கு ஆப்ஷனே கிடையாது. சட்டம் அப்படிதான் சொல்லுது. அப்படின்னும் போது எல்லா வகையிலும் ஆளுநர் இப்போ இதில் நீங்கள் சொல்கிற கேட்ட கேள்வியெல்லாம் எங்கே வருதுன்னா, ஒரு 2 பேருக்குள்ள சண்டை இருக்கிறதுனால இப்படி தானே ஆகுது, நீங்கள் ஒரு டீயை குடிச்சு சரி பண்ண வேண்டியது தானே அப்படின்னா, யோ ஆளுநர் அறிவில்லையா உனக்கு அப்படின்னு நீதிமன்றத்தால் கேட்க முடியாது. நான் ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன், இப்படி கேட்க முடியாது. உன்னால தான் எவ்வளோ பிரச்சனையும் இப்படி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்க முடியாது, சொல்ல முடியாது. அங்கே அவருக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்குது சட்டத்துக்கு உட்பட்டு. அதனால் மட்டுமே தான் இதை இந்த வார்த்தையில் இந்த பாணியில் சொல்கிறது. பல்வேறு வழக்குகள் இப்போ பஞ்சாப் உடைய கவர்னருக்கும் அவங்களுக்கும் உள்ள வழக்குல வந்து தெளிவாகவே சொல்லிச்சு, கவர்னர் cannot act like an elected representative.
கவர்னருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, கவர்னர் அப்படி நடக்க முடியாது. இதெல்லாம் ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் நடக்கிறாங்க. ஆர்.என். ரவியே தொடர்ச்சி அப்படிதான் நடக்கிறாரு. இப்போ அமைச்சருக்கு பொன்முடிக்கெல்லாம் பதவியேற்பு நான் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் பதவியேற்பு பண்ணி வச்சாரு. அதே போல் இப்போவும் உச்சநீதிமன்றம் கண்டிக்கிறாங்க. தொடர்ச்சியாக அப்படிதான் நடக்கிறார். அது மட்டுமா பண்ணுறாரு? பழைய கல்லூரி மாணவர்களுடைய ஓட்டர் ஐடி கேட்குறாரு. உனக்கு எதுக்கே அந்த ஓட்டர் ஐடி கேட்குறாரு. ஏடிஎம்கே ஆளுங்க நடத்துகிற காலேஜுக்கு போய் தானாக முன் வந்து போகிறாரு. அங்கே வந்து ஐடி ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த காலேஜுக்கு தானாக முன் வந்து போகிறாரு. அப்போ பத்திரிக்கையும் கேட்குது, நீ கூட்டணி பேசுறதுக்கு போனியா, கூட்டணி பேரம் பேசுறதுக்கு போனியான்னு கேட்குது. ஆளுநர் பதவிக்கு தகுதி இல்லாத வேலையை பார்க்குறாரு. பூணூலை வந்து மாத்திரங்கிறாரு. இவருக்கு அதுக்கு சம்மதம் இருக்குதா? பூணூலை மாத்திரங்கிறாரு. சனாதன தர்மத்தை தான் உயர்ந்தது அப்படிங்கிறாரு. தமிழ்நாடு வந்து ஸ்டேட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் தற்கொலை நகரமாக, தமிழ்நாடு தற்கொலை நகரமாக மாறிட்டு வருதுன்றது எப்படி அவமானப்படுத்துது ஒரு ஸ்டேட்டை? இதெல்லாம் வந்து திட்டமிட்டு இந்த மாநிலத்தை அவமானப்படுத்த வேண்டும். இதில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு முன்னால் வந்து நீங்கள் அந்த தேசிய கீதம் பாடணும்னு சொல்லி பேசுவதன் மூலமாக முதலமைச்சர் என்னமோ தேசத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறாரு. ஏன்னா இவர் முன்னால் இருந்த அந்த நாகாலாண்டில் இவர் இருந்தார். அங்கேயே இவர் போகிறதுக்கு முன்னால் வந்து அந்த சுச்சுவேஷன் கிடையாது. அங்கேயும் போய் இதே மாதிரி ரப்சர் பண்ணி தான் மாற்றினார். அதுக்கு முன்னால் வந்து அவங்க நம்மள மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க ரீஜனல் சாங்ஸை தான் அவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. இவர் போய் தான் அந்த பிரச்சனையை உருவாக்குனார். அப்போ இவர் என்ன நினைக்கிறார், நம்ம போய் அந்த ஸ்டேட்டே மாற்றலாம். அது நாகாலாண்டில் முடியும், அங்கே முடியும், இங்கே முடியும். மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட கேரளா, கர்நாடகாவுக்கு எல்லாத்துக்கும் மிஞ்சிய சட்டமன்ற பாரம்பரியத்தை கொண்ட தமிழ்நாட்டில் ஆர்.என். ரவியினுடைய கொட்டம் நிச்சயமாக அடக்கப்படும், ஒடுக்கப்படும். அது நீதியின் மூலமாகவே, சட்டத்தின் மூலமாகவே செய்யப்படும். நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லுவீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.